சிவாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து பூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாயெழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். கோலபிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோலதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே, ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீ
மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்து விட்டது. எருமை மாடுகள் மேய்ச்சலுக்காக புல்வெறி வந்து விட்டது. பெரும்பாலான பெண்கள் குளிக்க தயாராக இருக்க அவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்தவனும் மல்லர்களின் கொன்றவனும் தேவாதி தேவன் என கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் என்று நம்மளை காப்பான். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்து. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் வல்லார்களைக் கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கியிருக்கக்கூடிய ஆண்டாள் ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்காக சென்று அவர்களை எழுப்பிக்கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைய தினம் எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை ரொம்ப பெருமை வாய்ந்த கோபிகை. அவளை சொல்லும் பொழுது கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்கிறார்கள். கோதுகலமுடைய பாவாய் என்னால் என்ன அர்த்தம்? கண்ணனுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே கொண்டவள், தன்னுடைய குதூகலத்தை கண்ணனிடத்திலே உடையவள் என்ன. அப்படி கண்ணனுக்கு இந்த கோபிகை என்னால் மிகவும் பிடிக்கும், இவளுக்கு கண்ணனை மிகவும் பிடிக்கும். எல்லா கோபிகைக்குமே கண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கண்ணனுக்கு இவளை மிகவும் பிடிக்கும் என்னால் எத்தனை பெருமை வாய்ந்தவள். அப்படி ஒரு கோபிகையை 8வது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும்.
போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா. தேவாதி தேவனைச் சென்னு நாம் சேவித்தால் ஆவாயன் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இப்பொழுதும் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளம் கூறுகிறார்கள் வெளியிலே இருப்பவர்கள். பொதுவாக ஒரு அடையாளத்தை சொன்னால் அதை உள்ளே இருப்பவள் மறுத்து பேசி விடுகிறாள். இனிமேல் அவள் மறுக்க முடியாதபடி ஒரு அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும். சுலபமான அடையாளம். பொழுது விடிந்தது என்னால் என்ன? பொழுது விடிந்தது என்னால் கிழக்கு வெளுத்து விட்டது. கிழக்கு வெளுத்து விட்டதானால் பொழுது விடிந்து விட்டது. இதை சொல்லிட்டால் இதை அவளால் மறுத்து பேசவே முடியாது. என்ன அவர்கள் என்ன சொன்னார்கள்? வெளியிலே இருப்பவர்கள் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்து விட்டது என்று சொன்னார்கள். நிச்சயமாக மறுத்து பேச முடியாது தானே என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் மறுத்து பேசிவிட்டாள். உள்ளே இருப்பவள் என்ன பதில் சொல்லிவிட்டால், உண்மையாக கிழக்கெல்லாம் வெளுக்கவில்லை, நீங்கள் எல்லாம் உறங்கவே இல்லை, இரவு பூரா நீங்கள் உறங்கவே இல்லை, எப்பொழுது பொழுது விடிய போகிறது என்று கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? திங்கள் திருமுகத்து சேயிழையார் இல்லையா? அப்போ உங்களுடைய முகவொளி பட்டு கிழக்கு எல்லாம் கிழக்கையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய முகவொளி கிழக்கு பக்கம் பட்டு அங்கே அப்படியே பிரகாசமாக தெரிகிறது. அதுதான் உங்கள் முகவொளி தான் அங்கே தெரிகிறதே தவிர உண்மையாக கிழக்கு வெளுக்கவில்லை என்று பெரிய மறுப்பு சொல்லிட்டாள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மறுப்பை சொல்வதற்கு அவள் எழுந்தே வந்து விடலாம். ஆனால் இந்த மறுப்பை சொல்லிவிட்டாள். சரி, என்னம்மா இது? இப்படி நாங்கள் சொன்னால் இது நீ மறுக்கவே முடியாதுன்னு நினைத்தோம், ஆனால் நீ அதையும் மறுத்து பேசுகிறாய். சரி, இன்னொரு அடையாளம் சொல்கிறோம். என்ன? எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக எல்லாம் புறப்பட்டு விட்டன. பசுமாடுக்கும் எருமை மாடுக்கும் இதுதான் வித்தியாசம். பசுமாடு அதிகாலையில் எழுந்தவுடனே பாலை கறந்து விடும். ஆனால் எருமை மாடு அது இருக்கிறதே, அது எருமைகள் தாமச பிரகிருதிகள். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை காத்தால கொடுத்தால்தான் பால் கறக்க முடியும். அதனால் நுனிப்புல் அந்த சிறுவீடு மேய்தல், மத்தியானம் அது போய் நன்னா காட்டில் போய் சாப்பிட்றதுக்கு அது பெருவீடு மேய்தல்னு பேர். அதிகாலையிலே கொஞ்சம் அதுக்கு புல்லும் தண்ணீரும் கொடுத்தால்தான் அது பாலை கறக்கும். அதுக்கு சிறுவீடு மேய்தல்னு பேர். இப்போ எருமை சிறுவீடு மேய்வான். இப்போ ஒருத்தருக்கு 5 மணிக்கு பால் கறக்கணும்னா 4 மணிக்கே தன்னுடைய எருமைகளை எல்லாம் எழுப்பி அதை கொஞ்சம் சிறுவீடு மேய்வதற்கு அனுப்பினாத்தான் அவரால் 5 மணிக்கு பால் கறக்க முடியும். அப்போ அதிகாலையிலே நித்தியம் எருமை மாடுகள் எல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக புறப்பட்டு விடும். அதை அடையாளமாக சொல்லிவிட்டாள். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், மெய்வதற்காக எல்லாம் புறப்பட்டு விட்டன. இதையும் அவள் கொள்ளவில்லை உள்ளே இருப்பவள். அவள் என்ன சொன்னா, நீங்கள் எல்லாம் கிழக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய முகவொளி பட்டு இருள், அந்த இருள் எல்லாம் திரளாக விலகுகிறது. அந்த விலகக்கூடிய இருள், அதுவும் கருப்பாக இருக்கோ இல்லையோ, அது அப்படியே போகும்பொழுது அது எருமை மாடு போகிறா போலே உங்களுக்கு தெரிகிறது. உண்மையாக போவது எருமைகள் அன்று, எல்லாம் இருள்தான் அப்படி நடந்து போகிறது என்று சொல்லிவிட்டாள். சொன்ன கண்ணு முன்னாடி நாங்கள் எருமை மாடுகள் போவதை பார்க்கிறோம், ஆனால் நீ அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாயே. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அதற்கு மேலே மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து. எல்லாரும் உன்னை தவிர எல்லோரும் வந்து விட்டார்கள், புறப்பட்டு விட்டார்கள். எல்லோரும் அந்த கண்ணனுடைய திருமாளிகையை நோக்கி இப்படி போயிட்டு இருக்கார்கள் என்று சொன்னான். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? எல்லாரும் போய்விட்டால் அப்போ நான் எதுக்கு வரணும்? நான் இங்கே இருக்கிறேனே அப்படின்னு உள்ளே இருப்பவள் சொன்னாள். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்னால், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். என்ன பண்ணோம்? எல்லாரும் போயிட்டா. அப்போ எல்லாரும் கேட்டாமா, இந்த இவள் வந்து விட்டாளா என்று கேட்டாள். இவள் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அங்கங்கேயே நின்று விட்டார்கள். ஐயோ, இவள் வராமல் நாம் எப்படி போவதுன்னு சொல்லி அங்கங்கேயே எல்லோரும் நிற்கிறார்கள். போவான் போகுன்னாரை அழகா ஆச்சாரியால் காட்டினார். போவான் போகுன்னாரை என்னால் என்ன அர்த்தம்? பெருமை போகின்னாரைன்னு சொன்னாலே போதுமே. போவான் போவதற்காக போகின்றார்கள் அப்படின்னால் அது திருவேங்கட யாத்திரையை போலேன்னு காட்டினார். திருவேங்கட யாத்திரை இருக்கிறதே, அது என்ன விசேஷம் என்னால், போய் பெருமாளை சேவிக்கிறது அதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த யாத்திரை பண்ணும் பொழுதே ஒரு சந்தோஷம். முதல்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது திருவேங்கட யாத்திரை எவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுபோல இந்த போவதே ரொம்ப பிரயோஜனமாக போய்கொண்டிருக்கிறார்கள். உன்னை அவள் போகாமல் காத்து
உன்னை கூவான் வந்து நின்றோம். எதற்காக எனக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு என்ன அவ்வளவு என்ன விசேஷம் என்னால் இப்பொழுதுதான் சொன்னார்கள், கோது கலமுடைய பாவாய், நீதானுமா கோதுகலமுடைய பாவை. என்ன, உன்னுடைய சந்தோஷத்தை கண்ணனிடத்திலே கொண்டவள், கண்ணனுடைய சந்தோஷத்தை உன்னிடத்திலே உடையவள்னு சொன்னால் எங்க எல்லாருக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கண்ணனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்னால் உன்னைத்தான் ரொம்ப கண்ணனுக்கு பிடிக்கும். அதனால் நீ இல்லாமல் நாங்கள் போனால் அவன் எங்களை பார்க்கவே மாட்டான். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு, பாடி பறை கொண்டு, பகவானை பாடி கண்ணபிரானை பாடி அவனிடத்திலே பறையை பெற்றுக்கொண்டு. சாதாரண அர்த்தம். உயர்ந்த அர்த்தம் என்னன்னா, பாடுகையே பறை, பாடுகையே பிரயோஜனம் இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம் என்று சொன்னார், அதற்கு என்ன, பெருமாளுக்கு அதை பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது ரெண்டாவது விஷயம். அது கேட்கவே கூடாது. எம்பெருமானை பாடுவதே நமக்கு பெரிய பிரயோஜனம். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தான், கேசி என்கிற அசுரன், அவனை அவனுடைய வாயை பிளந்தவன். மல்லரை மாட்டிய, கம்சனால் ஏவப்பட்ட முஷ்டிக சாணூரர்கள் என்று இரு மல்லர்கள், அவர்களையெல்லாம் அவன் ரொம்ப அனாயாசமாக தொலைத்தான். சாவர்த்தகத்தை ஏவித்து செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனி தோள் சதுரன்மலை என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனவன். அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவனை போய் அவன் இருக்கிற இடம் தேடி அவனை சேவித்து விட்டு ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டோம் என்னால் அவன் என்ன ஆவான்? அப்படியே நிலை குலைந்து போவான். ஆ ஆ என்று ஆராய்ந்து அவன் அருள்வான். ஆ ஆ, என்னை தேடி நீங்கள் வரும்படி நான் செய்து விட்டேனே, நீங்கள் இருக்குமிடம் தேடி வந்து உங்களுடைய குறையை தீர்க்க வேண்டி இருக்க உங்களை இத்தனை தூரம் நடக்க விட்டேனே என்று அவன் அப்படியே பதறி போய்விடுவான். அப்படி பதறி போயிட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுவான்? உடனே அவன் நமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அவன் கொடுத்து விடுவான் என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக கோதுகலமுடைய பாவை என்ன ஒரு கோபிகையை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது காஞ்சிபுரம் பெருமாள் கோயில், ஸ்ரீ தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள்னு பார்க்கிறோமே, அந்த தேவப்பெருமாளைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறாள். ரொம்ப அழகான நிர்வாகம். ரொம்ப அவருடைய அந்த சொன்ன வார்த்தையே ரொம்ப தேவாதி தேவன் என்கிற வார்த்தை. இந்த தேவாதி தேவன் என்னால் என்ன அர்த்தம்? மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் இருக்காரோ அது எல்லாருக்கும் தலைவன் யாருன்னா அவன்தான் இந்த தேவராஜன். என்ன, அவருடைய பெருமாளுக்கு பேரே என்ன? தேவராஜன் தானே பேரு. தேவாதி தேவன் அது தமிழிலே சொல்லுகிறோம், தேவராஜன் சொன்னால் அது சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே சொல்கிறோம். அவனைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள். அதுக்கு அந்த அஸ்திசைலம், அத்தியூர் என்னெல்லாம் அந்த திவ்யதேசத்திற்கு பெயர். இப்பொழுது காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் என்ன வழங்கப்படுகின்ற இந்த திவ்யதேசம், அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு ஏத்தம் என்னால் தேவாதி தேவன் என்று காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமாள் அவர் ஒருத்தர் தான். அவர் நிற்கிற ஒரு அழகு, பெருமாள் எழுந்துள்ளிருக்கிற அழகு, கையிலே சங்கு சக்கரங்களை தரித்திருக்கிற அழகு, காண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கள்ளனை கீழ் பூண்ட அன்பாளன் என்று எம்பெருமானாரை கொண்டாடினார்கள். அப்படி அவர்தான் அகமேவ பரந்தத்துவம், எனக்கு மேலே யாரும் கிடையாது, நான் தான் பரதேவதை என்று தன் வாயாலேயே அவர் திருக்கச்சி நம்பிகளுக்கு சொன்னார். அப்படி தேவாதி தேவன் என்று சொன்னால் எல்லா பெருமாளும் தேவாதி தேவர்கள் தான், ஆனால் நாம் தான் தேவாதி தேவன் சொன்ன ஒரே பெருமாள் அந்த தேவ பெருமாள் தான். அவர் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறாள். ஆ ஆ என்று ஆராய்ந்தருள்வன் என்று, அது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த பெருமாளுக்கே ரொம்ப பொருத்தம். நம்மாழ்வாருக்கு மயர்வரம் அதிநலம் அருளிய பெருமாள் இந்த தேவ பெருமாள். அயர்வரம் அமரர்கள் அதிபதி, அவன்தான் எனக்கு மயர்வரம் அதிநலம் அருளினான் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன பாரித்தார், என்ன பிரார்த்தித்தார் என்னால், அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, ஒரு நாள் நான் இருக்கிற பக்கமா வரக்கூடாதா அந்த பெருமாள்னு பாரித்தார். அந்த பிரார்த்தனையை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் யார் என்னால் அது தேவ பெருமாள் தான். அந்த வையங்கண்ட வைகாசி திருநாள், அந்த வைகாசி திருநாளிலே கருடோத்சவம், கருட சேவைன்னு நடக்குமே. முதல்ல பெருமாள் புறப்படுவார். முதல்ல புறப்பட்ட உடனே யாருக்கு சேவை கொடுப்பார்னா நேர புறப்பட்டு நம்மாழ்வார் சன்னதிக்கு போயிடுவார். அவர் தானே கேட்டிருக்கார் பாவம். நம்மாழ்வார் ஒரு நாளாவது எம்பெருமான் அந்த கருட சேவையில பார்க்கக்கூடாதான்னு கேட்டாரு. ஏன்னா அந்த வைகாசி கருடன் எத்தனை லட்சம் பேர் காத்து கொண்டிருப்பார்கள் பெருமாளை சேவிப்பதற்கு. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பெருமாள் புறப்பட்டு, தேவ பெருமாள் புறப்பட்டு நேர நம்மாழ்வார் சன்னதிக்கு போய்விடுவார். முதல் சேவை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தான் அந்த சேவை. அதனால ஆழ்வார் கொஞ்சம் பாரித்தார், பிரார்த்தித்தார். ஆனால் தேவ பெருமாள்
ஆ என்று ஆராய்ந்து அருளிக் கொண்டிருக்கிறார். இன்று வரை அதை அருளிக் கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படி இந்த பாசுரத்திலே பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற காஞ்சிபுரம் உணர்த்தப்படுகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ